காலை வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ ரொம்ப டிலேவாக தான் வருது. இது வந்து டேட் பார்த்திங்கன்னா February 14 என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ. இது கொஞ்சம் டிலேவாக தான் வருது. இதுக்கப்புறம் ரெகுலராக நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் வேலை, கொஞ்சம் வெளியில் போகிற இது ஒர்க் இருந்தது. அதனால் இந்த வீடியோ ரொம்ப டிலேயாக வருது. என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, பாப்பாவை காலைல ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு குஸ்கா மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எதுக்காகனா இல்லாதவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். முக்கால்வாசி எதுவாக இருந்தாலும் நானே ரெடி பண்ணிடுவேன். வெளியில் இருந்து வாங்க மாட்டேன். என்னோடய கைப்பட நான் ரெடி பண்ணிடுவேன். அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். குஸ்கா ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு நம்ம குஸ்கா மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. Feb 14 பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே பிலேட்டட் பர்த்டே விஷஸ். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அடுப்பில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் ஒரு விலாகு, ஒரு ரெசிபி வரும். வீக்லி 2 days வரும். அது என்ன டேஸுன்றதை நான் அப்புறமா உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். வெட்னஸ்டே, சாட்டர்டே வரும். இனிமேல் ரெகுலராக வரும். இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சிம்பிளாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். குஸ்கா நானே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய வேலை தான் இது. நானே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா பெரிய பாப்பா ஸ்கூல் போயிட்டா, சின்ன பாப்பா விளையாடிட்டு இருக்கா. ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சுட்டு பேக்கிங் வேலைலாம் இருக்குது. சைட் பை சைடு கேக் ரெடி பண்ணுற வேலைலாம் இருக்குது. முதல்ல இது ரெடி பண்ணி முடித்து இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம மதியானத்துக்கெல்லாம் நம்ம எல்லாேருக்கும் சாப்பிட கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு முதல்ல இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல்லாக ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து தம் போட போகிறேன். அரிசி நல்லா கொதிச்சிச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு நான் தம் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஒரு 50 பேருக்கு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு நானாக ரெடி பண்ணது. பட் குஸ்கா நான் ரெடி பண்ணிவிட்டு சிக்கன் 65 நான் வெளியில் வாங்கிக்கினேன். ஏன்னா அது நம்ம வெளியில் வாங்கினா தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வெளியில் வாங்கிக்கினேன். ஏன்னா ரெண்டுத்தையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு குஸ்கா மட்டும் நான் ரெடி பண்ணிவிட்டு சிக்கன் 65 வெளியில் வாங்கிட்டு அதை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குஸ்கா. இப்போ வந்து நான் வந்து தம் போட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து அன்றைக்கி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது. ஏன்னா என்னால் முடிஞ்சது என் கை உட்பட என் கையால் நான் செஞ்சு கொடுத்தது இன்னும் ரொம்ப மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது எனக்கு. இப்போ தம் போட போகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ சாப்பாடு செய்கிறேன். இது வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது இவ்வளோ சாப்பாடு. ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ சாப்பாடு செய்கிறேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்காக பர்த்டேக்கு எல்லாேருக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ சாப்பாடு 50 மெம்பர்ஸ்க்கு நான் செய்கிறேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. அன்றைக்கி பாருங்கள் நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து போய் பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டாரு, பெரிய பாப்பாவை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டு பாப்பா அங்கே போய் கொடுத்துன்னு இருக்கோம். ரெகுலராகவே இது மந்த்லி ஒன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெகுலராக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னக்கப்புறம் என் பாப்பாங்களும் ஹெல்ப் பண்ணுவாளுங்க. கோதை பாப்பா, அன்பு பாப்பா எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் கேக் கட் பண்ணுறேன். இது வந்து சர்ப்ரைஸ்டு மெசேஜ்டு கேக். இது வந்து அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பாருங்கள். இது வந்து பெனட்டா மோல்டு கேக். அதுக்குள்ளே இருக்கிறது வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி ரெடி பண்ண கேக்கு. இது வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. அன்றைக்கி வேலைகள் இப்படி தான் போச்சு. ரொம்ப சூப்பராக போச்சு. ரொம்ப மைண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அன்றைக்கி ஃபுல் டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாப்பாங்க இன்னும் ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தா கோதை பாப்பா. அவளுக்கு இன்னும் ஹாப்பி ஆகிடுச்சு. நான் கோதை பாப்பாவுக்கு இப்போத்துலேருந்தே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இந்த ஏஜ்லேருந்தே நான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம இந்த ஏஜ்லேருந்தே சொல்லி கொடுத்தா தான் ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கள சொல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அன்றைக்கி ரொம்ப மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போச்சு. ஒன் டே ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு. அன்றைக்கி இப்படி தான் போச்சு. அன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எங்களோட மாமியார். கமெண்ட் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாலும் லைக் பண்ணிட்டு போங்க. மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், மற்றவங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி ரெகுலராக வீக்லி 2 வீடியோஸ் வரும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.
இது வந்து ரெயின்போ ட்ரெஸ், கோதை பாப்பா பிறந்த நாளைக்கு எடுத்த ட்ரெஸ் இது.